இந்த வாரம் நிறையா புது படங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் கருடன் தான் வேறு லெவலில் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த வாரம் வந்த இந்த புது படங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த 3 நாள் கலெக்ஷன் பண்ண மொத்த கலெக்ஷனையும் எடுத்து வச்சு, நேற்று ஒரு நாள் கருடன் கலெக்ஷன் எடுத்து வச்சு அதில் பை 2 போட்டால் கூட, அதை பை 4 போட்டால் கூட இந்த மொத்த கலெக்ஷன் எதுவுமே வரல. அந்த அளவுக்கு மீதி படங்கள் மோசமான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கருடன் ஒரு பயங்கரமான கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. அது என்ன எவ்வளோ எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இந்தியன் ரீ-ரிலீஸ் நேற்று 3வது நாள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில திரைப்படங்கள், அந்த படங்களோட வசூல் நிலவரம், அப்புறம் அரண்மனை 4 ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், முக்கியமாக ஓவர்சீஸில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும், முக்கியமாக மலேசியாவில் பெரிய வசூல் எடுத்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. சொன்னால் சாகும் வேகம் கேட்டேன், கயவரை அறியும் கண்கள் கேட்டேன். ஆமாங்க, அமர்கலம் தான். அமர்கலமில் சத்தமில்லாத தனிமையை கேட்டேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஸோ மூச்சு விடாமல் அப்படியே பாடியிருப்பார் எஸ்பிபி அவர்கள். அதுக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம அஜித் அவர்கள் கொடுத்துருப்பாரு. இந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நபிகா ஃபிர்தௌஸ், ஸ்ரீ பிரவீன், கிஷோர், அப்புறம் மிஸ்டர் மணிவண்ணன், அப்புறம் முகமது நாசர். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ வசூலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. பேட் பாய்ஸ் 4 இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் நேற்று பெரிய வசூல் எடுத்திருக்கு உலகம் முழுக்க. இந்தியாவில் இந்த படம் 70 லட்சம், வேர்ல்டு வைடு $51 மில்லியன். ஸோ டோட்டலாக இந்த படம் 2,47 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு $104 மில்லியன், $104 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் மகி இந்த படம் நேற்றுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை. டே 10 இந்தியாவில் 2,25 லட்சம், வேர்ல்டு வைடு 2,40 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க 34,53 லட்சமும், வேர்ல்டு வைடு 36,84 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு 10 நாளில். அப்புறம் முஞ்சியா அப்படிங்கிற இந்த படம் நேற்று ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்குங்க. இந்தியாவில் மட்டுமே 9,60 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 10 கோடி. ஸோ டோட்டலாக 22,85 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 23,85 லட்சம். இந்த படத்தோட ஓவர்சீஸ் கலெக்ஷன் இன்னும் நம்மளுக்கு கரெக்டாக வரல. ஸோ அது இனிமேல் வரப்போகிற நாட்களில் நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி நிறையா படங்களுக்கு ஓவர்சீஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதை வரப்போகிற நாட்களில் நான் அப்டேட் பண்ணுவேன். கேங்ஸ் ஆஃப் கோதாவரி இந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 54 லட்சம், வேர்ல்டு வைடு 59 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 18,54 லட்சம், வேர்ல்டு வைடு 22,63 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் 14வது நாளே ஓடிடியில் வருது. ஸோ என்னென்னா வழக்கமாக 28 நாள் இல்லைனா 56 நாள் கழிச்சு வரும். இந்த படம் 14வது நாளே வருது. அப்படின்னா இன்னும் ஒரு 4 நாளில் இந்த படம் ஓடிடியில் வருது. அது மட்டும் இல்லாமல் இது இந்த 14 நாளில் ஓடிடி வருதுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனமும் வந்திருக்கு. என்னென்னா தியேட்டரில் போய் நாங்கள் போய் பார்க்குறோம்ல, பார்க்குறவங்களுக்கு நீங்கள் முன்கூட்டியே சொல்லணும் இந்த படம் 14 நாளில் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னு. அப்படின்னா நாங்கள் 10வது நாள் 9வது நாள்லாம் போய் நாங்கள் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு, அந்த பார்க்கணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஆட்களை அப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க. அப்புறம் மனமே அப்படின்னு தெலுங்கு படம், அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடி, வேர்ல்டு வைடு 3,40 லட்சம். ஸோ டோட்டலாக 8,78 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 10,30 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் குருவாயூர் அம்பல நடையில் இந்த படத்தோட 25வது நாள் வசூல். கேரளாவில் 51 லட்சமும், வேர்ல்டு வைடு 54 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக கேரளாவில் 47,15 லட்சமும், வேர்ல்டு வைடு 88,28 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டர்போ ஸோ நேற்று கேரளாவில் 54 லட்சமும், வேர்ல்டு வைடு 59 லட்சம் 18வது நாள். 35,57 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 74,21 லட்சம். அதுக்கடுத்ததான் தலைவன் படம். இந்த படத்தோட வசூல் ஓவர்சீஸில் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ கேரளாவில் டோட்டலாக 17வது நாள் 65 லட்சமும், வேர்ல்டு வைடு 70 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 13,07 லட்சம் கேரளாலையும், 19,87 லட்சம் வேர்ல்டு வைடு இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு இந்த 3 மலையாள திரைப்படங்களுமே. அதுக்கடுத்ததாக அரண்மனை 4 அந்த படத்தோட 38வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 20 லட்சம், வேர்ல்டு வைடு 27 லட்சம். இதில் டோட்டலாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறேன்.
தமிழ்நாட்டில் 65 கோடியே 70 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 85 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 25 லட்சம். ஸோ டோட்டலாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 50 லட்சம், கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 50 லட்சம். ஸோ இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 81 கோடியே 30 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா மலேசியாவில் $1.35 மில்லியன் எல்லாத்தையும் யூஎஸ் டாலராக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கு. 11 கோடியே 27 லட்சம் மலேசியாவில் மட்டுமே வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் சிங்கப்பூரில் 2 கோடியே 8 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் 1 கோடியே 96 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் யூரோப்பில் இந்த படம் வந்து 2 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் மற்ற நாடுகள்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு 3 கோடியே 35 லட்சம். ஸோ ஓவர்சீஸில் மட்டுமே 20 கோடியே 78 லட்சம் $2.48 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்சீஸை பொறுத்த வரையும் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ டோட்டலாக இந்த படம் வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 102 கோடியே 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 38 நாளில் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. அதுக்கடுத்ததான் பிடி சார் அந்த படத்தோட 17வது நாள் வசூல் 28 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 31 லட்சம். ஸோ டோட்டலாக 12 கோடியே 6 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 86 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கருடன் இந்த படத்தோட 10வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 2 கோடியே 90 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்சம், ஓவர்சீஸில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 36 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்றுமே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ டோட்டலாக 33 கோடியே 42 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 90 லட்சமும், ஓவர்சீஸில் 9 கோடியே 61 லட்சம், வேர்ல்டு வைடு 46 கோடியே 76 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் 50 கோடியை நெருங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 50 கோடி கிட்ட வசூல் பண்ணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல, அதை வரப்போகிற நாட்களில் தான் நம்ம பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த வாரம் மகாராஜா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய படம். அதை தாண்டி கல்கி தான் இதுக்கப்புறம் பெரிய படம். அது வரையுமே இந்த படம் தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்ததான் இந்த வாரம் வந்த தமிழ் படங்கள், அதில் இனி ஒரு காதல் செய்வோம் அப்படிங்கிற ஒரு படம் 40,000 வந்து நேற்று வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாகவே 1,40,000 தான் 3 நாள் கலெக்ஷன். இந்த படத்துக்கு பட்ஜெட் 1 கோடியே 80 லட்சம். அப்புறம் தண்டுபாளையம் அப்படிங்கிற படம் 3வது நாள் 1.5 லட்சம். ஸோ டோட்டலாகவே 4 லட்சம் தான் இந்த படமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஹரா, ஸோ மோகன் அவர்கள் ஒரு காலத்தில் சில்வர் ஜூப்ளி நாயகன் அப்படின்னு அழைக்கப்படுவார். அவருக்கு இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹீரோவாக அவர் வந்திருக்கக்கூடாது. அவர் ராமராஜன் எல்லாமே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வர்றது தான் பெஸ்ட்டு, அப்படி அவ்வளோதான். ஸோ 5 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 6 லட்சம் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று 3வது நாள் டோட்டலாகவே 21 லட்சம் தான் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் வெப்பன் அப்படிங்கிற படம், இந்த படத்தோட டே 3 9 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 30 லட்சம். இதில் ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே இந்த படம் வந்து 16 லட்சம் கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 69 லட்சம் வேர்ல்டு வைடும், தமிழ்நாட்டில் 32 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டை விட இந்த படம் ஆந்திராவில் தான் பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அஞ்சாமை இந்த படம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகும் அப்படிங்கிறது டே 1ல் சொன்னோம். டே 2ல் டே 3ஆவது நடக்குதான்னு பார்ப்போம்னு சொன்னோம். ஸோ சுத்தமாக நடக்கலை. 6 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 7 லட்சம். ஸோ டோட்டலாகவே 18 லட்சம் தான். ஸோ ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர் ஆகிருக்குங்க. அதுதாங்க உண்மை. ஒரு மோசமான டிசாஸ்டர் ஆகிருக்கு. அஞ்சாமையாக இருக்கட்டும், ஹராவாக இருக்கட்டும், வெப்பனாக இருக்கட்டும், தண்டுபாலமாக இருக்கட்டும், அப்புறம் இனி ஒரு காதல் செய்வோமா இருக்கட்டும், இது எல்லா படமுமே டிசாஸ்டருக்கும் டிசாஸ்டர், அல்ட்ரா டிசாஸ்டர். இந்த படங்களோட மொத்த வசூல் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கூட நேற்று ஒரு நாள் கருடன் கலெக்ஷனோட 1/4 கலெக்ஷன் கூட இருக்காது. அந்த அளவுக்கு மோசமான கலெக்ஷன் இந்த படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது தமிழ்நாட்டு கலெக்ஷன். அப்புறம் இந்தியன் படம் ரீரிலீஸ் டே 3 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம், 67 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 86 லட்சம். ரீரிலீஸ்க்கு இது ஒரு பெட்டரான கலெக்ஷன் 3 நாளில். மேபி 1 கோடி வந்தாலே ஒரு ரீரிலீஸ் திரைப்படத்துக்கு அது வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. 86 லட்சம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நாள் போச்சுன்னா கூட இந்த படம் 1 கோடியை தாண்டிடும். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அந்த அப் டு த மார்க்னு ஒன்று இருக்குல்ல, இந்த லெவலுக்கு நம்ம எதிர்பார்ப்போம்ல, அந்த லெவலுக்கு இல்லை, அதுக்கும் கொஞ்சம் கீழே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.